எல்லாருக்கும் வணக்கங்க. நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பிராய்லர் முட்டை, பிராய்லர் கோழிலாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஆனால் வேறு வழி இல்லையே, டவுனில் இருக்கோம், நாங்கள் பிராய்லர் தானே வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களால் வீட்டில் வச்சு வளர்க்க முடியும். நாங்களும் சிதம்பரம் டவுனில் தாங்க இருக்கிறோம். இது எங்கள் தோட்டம், அதாவது சுற்றியும் காம்பவுண்ட் போட்டிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த முட்டையிலேருந்து வருது பார்த்தீங்களா, சின்ன குட்டி குஞ்சியாக அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாதம் கூண்டுலேயே வச்சு வளர்த்துருங்க. ஆனால் அதுக்கு மேலே வச்சு அடைச்சி வச்சு அந்த உயிரையும் நம்ம சித்திரவதைப்படுத்தக்கூடாது. ஃப்ரீயாக விட்டுருந்து தான் வளர்க்கணும். அதுதான் அதுக்கு சுதந்திரம். 3 மாதம் மட்டும் நீங்கள் கூண்டுலேயே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நல்லா பழகிடும். உள்ளேயே இருந்து உள்ளேயே சாப்பிட்டு உள்ளேயே விளையாட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் தோட்டத்தில் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா அப்படியே சுற்றி சுற்றி தோட்டத்தே தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 வருஷமாக வளர்க்குறோங்க. இது கோழி வந்து காம்பவுண்ட் தாண்டி போனதும் இல்லை, பறந்தும் போகாது. அது மாட்டிக்கு ஃபுட்டு கொடுத்தா சாப்பிடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மீறுற சாதம், இட்லிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதையும் இவங்களே சாப்பிட்ருவாங்க. கீழே கொட்ட மாட்டோம் வேஸ்ட்டாக. தோட்டத்துலேயே ஒரு தட்டில் அப்படியே பிசைஞ்சு கொட்டி வச்சிட்டோம்னா அது மாட்டிக்கும் அழகாக சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி ஒரு தொட்டியில் தண்ணி வச்சுருவாங்க. அது சாப்பாடு, தீவனம், அரிசி இது எல்லாமே நாங்கள் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல் டே பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே தான் விளையாடுவாங்க, தெரிவாங்க தவிர ஒரு நாளும் வெளியில் தாண்டி போனதும் இல்லை. கேட்டுக்கும் வந்ததில்லை, காம்பவுண்ட் தாண்டி போனதும் கிடையாது. அதுக்கு பறக்கவே தோணாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம உள்ளேயே வச்சு பழக்கப்படுத்துறதுனால கண்டிப்பாக வெளில போக மாட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக டவுனில் இருந்தீங்கன்னா உங்களால் இப்படி வளர்க்க முடியும். ட்ரை பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கீரை, வெத்தலை இதெல்லாம் போடலாம். இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற வெத்தலை கொடி, அதுலேருந்து அப்பப்போ கட் பண்ணி நிறைய போடுவோம். அப்புறம் மாடி தோட்டத்தில் இருக்கிற கீரைங்களை பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி போடுவோம். நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா தழை சத்தும் அதுக்கு தேவை. அதனால் அதெல்லாம் கொடுத்தா அதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வீட்டில் வச்சு நீங்களும் கோழி வளர்க்கலாம். அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வந்து நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு வீட்டில் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், சின்ன குஞ்சியாக வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாதம் கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்திங்கன்னா அதுக்கு பழகி போயிடும். வெளியில் பறந்து போகாது. வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளையே சுற்றிட்டு அழகாக வளருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.